இதெல்லாம் கொண்டு வராங்க. ஓகே, இப்போ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம் அப்படிங்கிறது சட்ட ரீதியா அனுமதி இருக்கு இருக்கு. மத்திய அரசு சட்டமே போட்டுக்கிறாங்க. மத்திய அரசு போட்டு தமிழ்நாடு அரசு இப்போ கூட ஒன்று போட்டுக்கிறாங்க. கேரளா அரசு ஸ்ட்ராங்கா போட்டுக்கிறாங்க. அதனால அது இல்லாத இதே இல்லை சார். அதுல டூப்ளிகேட் உள்ளுக்கு வர்றதுதான் பிரச்சனை. ஓகே சார், இப்போ நீங்க வந்து தொடர்ச்சியா இது போன்ற நிறுவனங்களை நீங்க கண்காட்சிக்கு வரணும். இப்போ சரியா செயல்படுற நிறுவனங்கள் அப்படின்னா எவ்வளோ எம்எல்எம் நிறுவனங்கள் இந்தியாவில் சரியா லைசன்ஸ் வாங்கி பேங்க் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணக்கூடிய கம்பெனிகள் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஒரு 300-400 கம்பெனி தான் இருக்கு. ஆனால் ஆயிரக்கணக்கான கம்பெனி எந்த லைசன்ஸ் வாங்காமல் எந்த டேக்ஸும் கட்டாமல் நடத்தக்கூடிய போலி கம்பெனிகள் தான் நிறைய இருக்கு சார். ஓகே, சரியான ஒரு எம்எல்எம் கம்பெனி அப்படின்னா அது தொடக்கம் முதல் ஒரு செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? முதல்ல வந்து அவங்க கவர்மெண்ட்ல அனுமதி வாங்கியிருக்கணும், லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அடுத்தது ஒரு பொருளை வந்து கொடுக்கணும். அதுக்கு எல்லா தரமான பொருளாக கவர்மெண்டே சொல்றாங்க எந்த மாதிரிப்பட்ட பொருள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டரே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பொருளை கொடுக்கணும். மார்க்கெட்ல அது வேண்டான்னு சொன்னா அந்த ரேட்டுக்கு அது திரும்பி போற மாதிரி. ஒரு சோப்புனாலும் நார்மல் சோப்பு அதே மாதிரி தரமாட்டு வாங்கி அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். என்னெல்லாம் கெமிக்கல் கலந்து என்னெல்லாம் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இருந்து என்ன பேமெண்ட் கொடுக்குற வரைக்கும் அதை மத்திய அரசு சரியான ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க சார். அதெல்லாம் மத்திய அரசு 21 இப்போ ஒரு திருத்தம் அழகா பண்ணியிருக்கிறாங்க. 2018 அதிமுக அரசு வந்து அதை இன்னும் மிக இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை பண்ணாங்க. அதே போல இங்க இப்போ 2023 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சரியான ஒரு தீர்வு இது பண்ணாங்க. இப்போ கூட கடந்த 10ஆம் மாதம் சார் அரசு எல்லாமே முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் எங்கேயும் ஒரு ஓட்டையா ஒரு சட்டத்தை இது பண்றாங்க. நிறைய பேர் மக்கள் இதில் வந்து 5 கோடி பேர் கிட்ட இந்த தொழில் வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அதை ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட்ஸ் மூலமாட்டு அப்போ தொழில் வாய்ப்பு ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்படி 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதுல ஒரு பகுதி இப்போ உங்களுக்கு தெரியுங்களா சார்? ஏஜென்சி விளம்பரம் பண்றாங்க. இதெல்லாம் இதுல நேரடி விற்பனால அதெல்லாம் கிடையாது. அப்ப அந்த கமிஷனை இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதனால அது ஒரு சரியான தொழில்முறை தான். அதை வந்து இந்த டூப்ளிகேட் உள்ளுக்கு வர்றதுனால அதை வந்து எல்லாரும் அது கடையில விற்கிறதுக்கு ஒரு நபர் நேரடியாக விற்கிறது, ஒரு நேரடியாக யார் விற்கிறாரோ அவருக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஆமா 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 சார். இப்ப எல்ஐசியில் இருக்கல சார், எல்ஐசி ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் பிடிக்கிறாரு, அவருக்கு கமிஷன் கிடைக்குது. அவருக்கு மேல உள்ளவருக்கு ஒரு போஸ்ட் கிடைக்குது, ஒரு கமிஷன் கிடைக்குது. அதே முறை தான் சார். அதனால இது வந்து சரியான தொழில்முறை தான். இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். கவர்மெண்டே எல்லா லைசன்ஸும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த இதுல எதுவுமே இல்லை. அவங்க வந்து எவ்வளவு ப்ராசஸ் எப்படி நடக்கும் சார்? சரியா நடக்கிற கம்பெனி முதல்ல வந்து பேங்க்ல தான் பணம் கட்டணும் சார். ஃபர்ஸ்ட் அவங்க கையில பணம் வாங்குறது இல்லை. டிரான்சாக்ஷன் எல்லாம் பேங்க் நீட்டா இருக்கும். லைசன்ஸ் வாங்கிடுறோம், பேங்க்ல கட்டணும். பேங்க் மூலம் மட்டும் தான் அவங்க பேவிட்டே போவோம். டூப்ளிகேட் கம்பெனி என்ன செய்யறாங்க? நம்ம ஐயனாரை கூட பயன்படுத்துறது இல்லை சார். பணம் பேங்க்ல பணம் கட்டுறாங்க. என்ன பொருள் எல்லாம் நன்மை போட்டு பேங்க்ல பணம் கட்டுறாங்க. பண பரிவர்த்தனை ஐயனார்ல அவங்களுக்கு அது